ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கம்பு மாவில் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் 1 கப்பு கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். அடுத்து பூரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரவை சேர்க்கறதுனால பூரி நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது பூரி நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கம்பு மாவு சேர்த்துருக்கேன். இது கடையில் கம்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இது கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறுறோம். அதுக்காக நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது பூரி கட்டையில் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு பூரிக்கு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்திக்கு தான் நம்ம நல்லா மெலிசாக தேய்க்கணும். பூரிக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பூரியை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியை இந்த மாதிரி பூரி மேலே லைட்டாக வச்சு அழுத்துங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதே மாதிரியே இன்னொரு பூரியும் பொரிச்சிடலாம். நம்ம எப்போவுமே கோதுமை மாவுலேயே பூரி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கம்பு ராகிலெலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கூட. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா உப்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கம்பு பூரி. அவ்வளோதான். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் சுட சுட வெஜிடபிள் கறி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.